கடந்த 2014ஆம் ஆண்டில் குஜராத் மாநிலம் வாத்நகர், ஹரியானாவில் பிஜ்னசூர் மற்றும் பீகாரில் உள்ள உரைன் ஆகிய இடங்களிலும் அகழாய்வுகளை துவங்கியிருந்தது ஒன்றிய தொல்பொருள் ஆராய்ச்சி மையம். அந்த இடங்களை விட அதிக தொல்லியல் ஆதாரங்கள் வெளியாகிய கீழடியில் மூடி மறைக்கிறது. அதேபோல் வேத காலத்தில் இருந்ததாக நம்பப்படும் சரஸ்வதி நதி என்கிற கட்டுக்கதையை நிரூபிக்க ஒன்றிய பாஜக, RSS கும்பல்கள் முயல்கிறது. இதன் காரணமாகவே கீழடி அகழாய்வில் அக்கறை, அர்ப்பணிப்பு, திறமை ஆகியவற்றை வெளிப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வந்த அமர்நாத் ராதாகிருஷ்ணனை இடமாற்றம் செய்வது மூலம் தமிழின் தொன்மையையும் கீழடி உண்மையையும் மூடி மறைத்து விடலாம் என ஒன்றிய பாஜக, RSS கும்பல்கள் எண்ணுகிறது. இதற்கு அறிவார்ந்த தமிழ் சமூகம் இடம் அளிக்க கூடாது. எனவே கீழடி உள்ளிட்ட வரலாற்று உண்மைகளை காக்க அமர்நாத் ராதாகிருஷ்ணனை இடமாற்றம் செய்யும் ஒன்றிய அரசின் முடிவை தடுத்து நிறுத்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்று திரள வேண்டும். இது குறித்து தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை துரிதப்படுத்தி அமர்நாத் ராதாகிருஷ்ணனை மீண்டும் அதே பணியில் தொடர முன்வர வேண்டும். மேலும் கீழடியின் முதல் 2 கட்ட ஆய்வறிக்கையை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் அவர்கள் கூறியுள்ளார்.